ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் பவி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாபா ஸ்டைல் பாயாசம். தாபா போனால் எப்படி பாயாசம் குடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பாயாசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாகணும். சூடானோடனே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகின பிறகு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா உருகின பிறகு திராட்சை, முந்திரி, உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி திராட்சை, முந்திரி ரெண்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திராட்சை முந்திரியை வறுத்துடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சேமியாவை போட்டு நல்லா வறுக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லா சேமியாவை வாங்கி ரோஸ்டட் சேமியா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணாத சேமியா தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அங்கே இங்கே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பால் ஊற்றணும். தண்ணியில் ஃபஸ்ட்டு சேமியாவை வேக வச்சுருங்க. நல்லா சேமியா வெந்துடணும். நல்லா நீங்கள் உடச்சி பார்க்குறப்ப சேமியா 2ஆக உடையணும். அந்த மாதிரி நீங்கள் சேமியாவை வேக வச்ச பிறகு பார்த்திங்கன்னா சேமியா இந்த மாதிரி வெந்திருக்கணும். நல்லா வெந்த வேளை சேமியா உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நீங்கள் சேமியாவை வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணால் எடுத்துருக்கலாம். நார்மலாக காய்ச்சாத பால் கூட ஊற்றி அதிலே ஒரு 2-3 கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் இருக்கும். ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் சுகரோ இல்லை கண்டென்ஸ்டு மில்க் எது உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறனால நான் லைட்டாக மட்டும் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஹெவியாக வேணும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டும் பாதி பாதி ஊற்றினீங்கனாலும் நல்லாயிருக்கும். அது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நட்ஸு நம்ம ஃபஸ்ட்டே முன்னாடியே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நட்ஸ் எடுத்து போட்டு ஒரு கிளறிட்டு உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் போடலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பாயாசம் ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்